ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 455வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது தற்போதைய இளந்தலைமுறையினருக்கு உண்மையிலேயே அழகான பொருந்தக்கூடிய ஒரு குரலாகத்தான் அமையிருக்கின்றது. சிலரை சீர்படுத்தும் என்று நினைக்கின்றேன். பார்ப்போமாக இருந்தால், மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மனதின் தூய்மையும் செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படும். அதாவது நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்களுடைய மனம் எப்படிப்பட்டது, நாங்கள் செய்கின்ற செயல்கள் தூய்மையானதா இல்லையா என்பதை நாங்கள் யாரோடு பழகுகின்றோம், யாரோடு நட்பு வைத்திருக்கின்றோம், எந்த இனத்தோடு சேருகின்றோம் என்பதை எங்களுடைய பின்புலத்தை வைத்துத்தான் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணித்து கொள்ள முடியும் என்பதாக முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. மன தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானவையாக இருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் யாரோடு பழகுகின்றோமோ, எந்த இனத்தோடு சேருகின்றோமோ, எந்த கூட்டத்தோடு சேருகின்றோம், எந்த நட்புகளோடு பழகுகின்றோம், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய மனமும் எங்களுடைய செயலும் தூய்மையானதாக இருக்கும். அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நாங்களும் கெட்ட வழியிலே தான் சென்று விடுவோம். அதைத்தான் இந்த குரல் சொல்லியிருக்கிறது. எங்களுடைய கூட்டத்தை வைத்தே எங்களை கணித்து கொள்ள முடியும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. ஒருவன் கொண்டுள்ள தொடர்பு தூய்மையானதாக இருந்தால்தான் அவனுடைய மனமும் செயலும் தூய்மையானவையாக இருக்கும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போமாக இருந்தால், மன தூய்மை செய்யும் செயல் சிறப்பு ஆகிய இரண்டும் ஒருவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையை ஆதாரமாக கொண்டே பிறக்கும். அதாவது நாங்கள் செய்கின்ற செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நல்ல இனங்களோடு, நல்ல கூட்டுகளோடு, நல்ல நட்புகளோடு, நல்லவர்களோடு நாங்கள் உறவாடினால்தான் அது நல்லவையாக அமையும். நாங்கள் கூடுகின்ற நட்பு, எங்களுடைய தொடர்பு அனைத்தும் கெட்ட வழியிலே செல்லக்கூடிய இருப்போமாக இருந்தால் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய எண்ணங்களும் சிறப்பானதாக இருக்காது, கெட்டவையாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் கூடுகின்ற கூட்டத்தை வைத்துத்தான் எங்களை கணித்து கொள்ள முடியும், நல்லவர்களா கெட்டவரா என்பதைத்தான் சாலமன் பாப்பா என்ற உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. மன தூய்மை செய்யும் செயல் சிறப்பு ஆகிய இரண்டும் ஒருவன் சேர்ந்துள்ள இன தூய்மையை ஆதாரமாக கொண்டே பிறக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான மனம் தூய்மை செயலின் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும் என்ற குரலுக்கான 3 உரைகளும் உண்மையிலே நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. கிராமத்திலே சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார்கள், உன்னை பற்றி அறிய வேண்டுமாக இருந்தால் உன் கூட்டாளிகளை வைத்து நாங்கள் அறிந்து கொள்வோம் நீ எப்படிப்பட்டவன் என்பதை. உண்மையும் அதுதான். நாங்கள் எந்த இனங்களோடு யாரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்கின்றோமோ, யாரோடு பழகுகின்றோமோ, எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் எங்களுடைய பழக்க வழக்கங்களும் நாங்கள் என்ற செயல்களும் சிறப்பானதாக அமைகின்றதா இல்லையா என்பதை முடிவெடுத்துக் கொள்ள முடியும் என்பதை தான் இந்த குரல் அழகாக சொல்லி இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேலாவது நல்ல நட்புகளை, நல்ல உறவுகளை, நல்ல இனங்களை தேர்ந்தெடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிறப்பான பாதையிலே செல்ல வேண்டும், தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.